ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वेदो नित्यमधीयताम् तदुदितं कर्म स्वनुष्ठीयताम् तेनेशस्य विधीयताम् अपचितिः काम्ये मतित्यज्यताम्। पापौगः परिधूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयताम् निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम्। सङ्गः सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिः परिचीयताम् दृढतरं कर्माशु सन्त्यज्यताम्। सद्विद्वानुपसृप्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमर्थ्यताम् श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम्। ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அது போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் வர்ணாசிரம தர்மா, வர்ணாசிரம தர்மத்தின்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கும்பொழுது ஒவ்வொரு வர்ணத்துல இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும்ங்கிறத பத்தி ஒரு டோட்டலா ஒருத்தருடைய லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தான் சாதனா பஞ்சகம் சொல்றது. வேதோ நித்தியம் அதீயதாம், வேதத்தை படிக்கணும், அதே நேரத்துல சொல்லித்தரணும், அதை என்னைக்கும் விட்டுடக்கூடாது. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு பிராமண வர்ணா, அவர்களுடைய கடமை. ஸோ இட் பிகம்ஸ் தேர் டியூட்டி, அந்த கடமையை என்னைக்கும் விட்டுடக்கூடாது. வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மத்தின்படி வாழ்க்கைய அனுஷ்டானம், வாழ்க்கையில அனுஷ்டானம் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ ஆல் த நித்திய கர்மா. நித்திய கர்மான்னு என்ன? டெய்லி பண்ண வேண்டிய சில கர்மா, நைமித்திக கர்மா, ஒரு செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது செய்ய வேண்டிய சில கர்மாலாம் இருக்கு. அந்த கர்மாலாம் விடாமல் செய்யணும். The karmas are enjoined by the Vedas. So may you perform those karmas. Tena ஈஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிஹி. தேன கர்மனா, என்னென்ன கர்மா வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மத்தை ஈஸ்வரனுக்கு செய்கின்ற அர்ப்பணமாக may you perform with ஈஸ்வரார்ப்பண புத்தி. ஸோ அதுல என்ன பண்றோம்? சரண்டர் இருக்கு. ஈஸ்வரார்ப்பண புத்திங்கும் போது பகவான் கிட்ட சரண்டர் ஆயிட்டு அதுல வந்து ஒரு ஆங்ஸைட்டி எல்லாம் குறைஞ்சிடுறது. நம்ம தான் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இது சரண்டர் டு ஈஸ்வரா, பகவான் எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அதன்படி போறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சரண்டர் ஆறுது. ஸோ இது சரண்டர் டு ஈஸ்வரா. தேன ஈஷஸ்ய அபச்சிதி விதியதாம். மே யூ வர்ஷிப், மே யுவர் கர்மா பி a worship to ஈஸ்வரா. நான் செய்கின்ற யத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம். என்னென்ன கர்மா நான் செய்கிறேனோ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், இவன் தூங்குறது கூட, சம்போ தவ ஆராதனம், அதெல்லாமே நான் உனக்கு செய்கின்ற ஆராதனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்றது கர்மயோகா. காமியே மதிஸ்தியஜ்யதாம். ஸோ இந்த கர்மயோகம் பண்ணி ஓரளவுக்கு சரண்டர் எல்லாம் வந்த பிறகு there is some relaxed calm mind, ஒரு ஆங்ஸைட்டி இல்லாத ஒரு மைண்ட், அப்புறம் ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட், ஒரு மெச்சூரிட்டி, இதெல்லாம் வருது. ஏன்னா கர்மயோகம்னு வரும்போது ராகத்வேஷ வசப்படாமல் கர்மா செய்வதால ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அண்ட் தர்மமும் அதுல இருக்குங்கிறதுனால the person is matured, assuming by the time you are matured.
மெதுவா காமிய கர்மத்துல இருந்து மதிஸ்தியஜ்யதா, மேயு கிவ் அப் காமிய கர்மா. காமிய கர்மாங்கிறது என்ன? அர்த்த காமா, ஃபார் செக்யூரிட்டி அண்ட் பிளஷர். அது அந்த அதுக்காக செய்கின்ற கர்மாவில இருந்து நீ just withdraw yourself. So செக்யூரிட்டிங்கிற ஃபியர் இல்லாமல், ஏன்னா பகவான் இஸ் தேர். once you surrender, யோகக்ஷேமம் வகாமியம்னு பகவான் சொன்னதால you don't have to worry about all that. Everything will be provided. So காமிய கர்மங்கள் செய்யாம நித்திய நைமித்திக கர்மம் பண்ணிட்டு தர்மத்தின்படி வாழ்ந்துட்டு இருங்கோ. காமிய மதிஸ்தியஜ்யதாம் பாபௌக பரிதூயதாம். ஓகே, எனக்கு வந்து பிளஷர் அண்ட் செக்யூரிட்டிக்காக எனக்கு எல்லா கர்மாவும் அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசாம இருந்துடாதீங்கோ. ஏன்னா நிறைய பாப்பம் இருக்கு, கர்மா இருக்கு. இந்த பாப்பத்தை எல்லாம் குறைக்கணும். பாபௌக பரிதூயதாம். ஸோ இன் ஆர்டர் டு நியூட்ரலைஸ் தட் பாப்பம், அந்த பாப்பத்தை எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும், குறைக்கணும். அதுக்கு நித்திய கர்மா நைமித்திக கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் பவசுகே தோஷம்னு சந்தியதாம். பவசுகம் இருக்கு, சம்சாரத்துல இருக்கிற சுகத்துல லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன் இருக்குன்னு பார்த்தோம்? துக்க மிஸ்ருத்துவம் இருக்கு. எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் ஆசையா பண்ணினா கூட அதோட பலன் வரும்போது, பண்ணும்போதும் துக்கம் இருக்கு, பலன் வந்தப்புறம் அது சுகத்தை கொடுக்கறது இல்லை, அதுல துக்கம் இருக்கு. துக்க மிஸ்ருத்துவம் இருக்கு, அனித்தியத்துவம் இருக்கு. அந்த பலன் வந்து என்னைக்குமே நமக்கு ஆரம்பத்துல கொடுக்குற அந்த சுகத்தை கண்டினியூஸா கொடுக்கறது இல்லை, அதோட அந்த ரிசல்ட்டும் வந்து அனித்தியம் ஆயிடுறது. தென் வி ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் அகெயின்ங்கிற மாதிரி. அப்புறம் அதிருப்திகரத்துவம், அது எப்பவுமே நமக்கு திருப்திகரமாவும் இருக்கிறது இல்லை. எதுவுமே எதிர்பார்த்து பண்ணினா அதுல ஒரு திருப்தியும் இல்லாமல் போயிடுறது. ஸோ மே யூ see the limitations in பவசுக்கா. பவசுக்கம்ங்கிறது என்ன? எந்த கர்மாவும் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஒரு ரிசல்ட்டுக்காக தானே எல்லா கர்மாவும் பண்றோம். அந்த ரிசல்ட் இஸ் சுகம் ஃபார் அஸ். அந்த சுகத்துல லிமிடேஷன்ஸ் இருக்கு. மே யூ see that. அப்புறம் ஆத்மேச்சா வியவசியதாம். இந்த மாதிரி பவ சுகத்துல இருக்கிற தோஷங்களையும் பார்த்துட்டு, நித்திய நைமித்திக கர்மங்களும் பார்த்துட்டு, காமிய கர்மத்துல இருந்து வித்ரா ஆயிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும்? யூ ஆர் ரெடி ஃபார் ஆத்ம இச்சா. ஆத்ம இச்சா எப்படி வரும்? ஏற்கனவே ஆபாத்த ஞானம் இருக்கு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி பிரம்ம ஜானம் இருக்கு, இதை தெரிஞ்சுட்டவாளுக்கு வந்து இந்த துக்கம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிலாம் இருக்காமே, அது என்ன அப்படின்னு சொல்லி ஆத்ம இச்சா வியவசியதாமே. யூ ஹாவ் டிசைர் ஃபார் ஆத்மா. டிசைர் ஃபார் ஆத்மா மீன்ஸ் ஆத்ம ஜானம். அப்புறம் நிஜ கிரகாத் பூர்ணம் வினிர்கம்யதாம். ஸோ இதை எப்படி என்ன பண்ணணும்? அதுக்கு நெக்ஸ்ட் ஆத்ம இச்சா வந்த அப்புறம் யூ ஹாவ் டு வித்ட்ரா ஃப்ரம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாத்தையும் யார்கிட்டயாவது ஒப்படைச்சிட்டு யூ ஜஸ்ட் பி தேர், யுவர் பிரசன்ஸ் இஸ் இனஃப் டு கைட் தம். அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டு பொறுப்புகள்ல இருந்து விடுபட்டு ஒன்னா வீட்டை விட்டு வெளியில போகலாம், இல்லை வீட்லயே கூட இருந்துக்கலாம், தவறில்லை. ஸோ புத்திரதார கிரகாதிஷு அனபிஸ்வங்கா. So between the age of 57 and 60 or 65, that is the age. அப்புறம் சங்க சுவிதீயதாம். இப்போ ஆத்ம இச்சா வந்தாச்சுன்னா seek the company of சத்புருஷாஸ். சத்புருஷர்களுடைய சங்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்றோம் இல்லையா, அவளோட எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்ம இச்சா வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இருக்கு, அது அணைஞ்சு போயிடக்கூடாது, அதை வந்து பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் சத் சங்கா, குட் சங்கா. அப்புறம் பகவதா பக்தி திருடாதீயதாம். விஸ்வாசா, பகவான் கிட்ட ஒரு கன்விக்ஷன், விச் இஸ் கிரேஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு விசுவாசம் இருக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியம். ஆத்ம இச்சா, அதுல வந்து பல தடைகள்லாம் இருக்கலாம், அது அத்தனை தடைகளையும் மீறி எனக்கு வந்து இது சித்தி ஆகணும், நான் நல்லபடியாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரு கிடைக்கிறதுக்கே எத்தனையோ தடைகள்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன தடைகள்ல இருக்கோ அதெல்லாம் பகவான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல சில தடைகள் இருக்கலாம், அதெல்லாம் கூட பகவானுக்கு அனுகிரகத்தால அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு விஸ்வாசம், திருட விஸ்வாசம். சாந்தியாதி பரிச்சயதாம். அதுக்கப்புறம் சில குவாலிட்டிஸையும் நம்ம கல்டிவேட் பண்ணி வேண்டியிருக்கு. ஸோ என்னது? சமத்தமா, உபரமா, சிதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானா, விவேக வைராக்கியம், இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஏதோ வேதாந்தத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய சில குணங்கள். பட் வேதாந்த சிரவணம்னு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில
குவாலிட்டிஸ் எல்லாம் கல்டிவேட். ஏதாவது சில குறையா இருக்கலாம், சிலது நிறைவாக இருக்கலாம். இதெல்லாம் குறைவாக இருக்கிறது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது. அதுல என்ன குவாலிட்டிஸ் பார்த்தோம்னா சமம்னா மனோ நிகிரகம், இமோஷனல் பர்சன் சொல்றோம் இல்லையா, அந்த இமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்றது, அதை வந்து ரிசால்வ் பண்றது, அதை அட்ரஸ் பண்றது, இட் இஸ் கால்ட் ஷமா. ஸோ மைண்ட் லெவல்லயே வந்து அமைதியை ஏற்படுத்திக்கிறது. தாட் டிசிப்ளின். தமம் அப்படிங்கிறது சக்ஷுராதி பாஹ்ய இந்திரிய நிகிரகம். ஸோ மனசளவுல வந்து இன்னும் சாந்தம் வரலைன்னா கூட அந்த கோபம் அந்த வேகம் அதெல்லாம் வந்து பிசிக்கல் லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. வார்த்தைகள்ல ஒரு கண்ட்ரோல், வார்த்தைகள்ல வந்து ஒரு டிசிப்ளின், ஹவ் ஐ ஸ்பீக், ஹவ் ஐ எக்ஸ்பிரஸ், இதுல எல்லாம் ஒரு டிசிப்ளின் கொண்டு வர்றது வந்து தமம். External discipline, not hurting oneself. You have to start with yourself, not hurting oneself and not hurting others. ரெண்டையுமே பாத்துக்கிறது தமம். உபரமாங்கிறது வந்து not being swayed by ராகத்வேஷா. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்க்காம நம்மளுடைய கடமை எதுவோ அதை ஸ்வதர்மானுஷ்டானம், அதை வந்து எனக்கு என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி அதை பார்த்துக்கிறது. ஸோ யூ கெட் பேக் டு யுவர் செல்ஃப். அப்படி ஏதாவது ஆனா கூட யூ கெட் கம் பேக் அகெயின். நாட் பீங் ஸ்வேட் பை ராகத்வேஷா. எது செய்யணுமோ அதை ஐ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் அப்படின்னு சொல்லாம செய்யறது. அந்த மாதிரி செய்யும் போதுதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கடமையை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இட் லீட் டு கில்ட் அண்ட் ரிக்ரெட் லேட்டர். அதனால கடமைகளை சரிவர செய்யணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யறது நல்லது. அடுத்தது வந்து திதிக்ஷா பார்த்தோம். திதிக்ஷாங்கிறது சீதோஷ்ண சுகதுக்கேஷு சகிஷ்ணுத்துவம், சுகதுக்காரி சகிஷ்ணுத்துவம். ஸோ இந்த துவந்தம்னு சொல்றோம் இல்லையா, ஆப்போசிட், ஹீட் அண்ட் கோல்டு, இந்த மாதிரி சுகதுக்கம், இந்த மாதிரி எது வந்தாலும் வாழ்க்கையில மாறி மாறி வர்ற விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணாம சியர்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அகெயின் சியர்ஃபுல்லி அக்செப்டிங் மீன்ஸ் ஹஹான் சிரிச்சுண்டு அந்த மாதிரி சியர்ஃபுல் இல்ல. ஈஸ்வரார்ப்பண புத்தியா, யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட் வித்வுட் ட்ரைங் டு ரெசிஸ்ட் இட். அதை ரெசிஸ்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது திதிக்ஷா. தென் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா இஸ் குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. குரு என்ன சொல்றாரோ, குருவோட வாக்கியத்திலையும் வேதாந்தம் என்ன சொல்றதோ, உபனிஷதங்கள் என்ன சொல்றதோ அதுல வாக்கியில ஒரு ஸ்ரத்தா. நாட் இப்போ ஸ்ரத்தைங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்தா கூட அது வந்து டீச்சர் கன்ஃபியூஸ் பண்றார் அப்படின்னு பார்க்காம எனக்கு அது புரியலை, நான் தான் அது சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பணிவோட, அப்புறம் அவர் சொல்றது சரியாதான் இருக்கும், உபனிஷத் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், எனக்கு தான் தெரியல அப்படின்னு ஏத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஸ்ரத்தா. அப்புறம் சமாதானங்கிறது வந்து சித்த ஏகாகிரதா. சித்த ஏகாகிரதா இஸ் பாசிபிள் த்ரூ கர்மயோகா. கர்மயோகத்தால சித்த சுத்தியும் அப்புறம் உபாசனா, அந்த மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மூலமாக நமக்கு வருது வந்து சித்த ஏகாகிரதா. இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன், ஒரு அலைபாயாத ஒரு மனசு, வேவர் ஆகாத ஒரு மைண்ட், சித்த ஏகாகிரதா. அப்புறம் விவேகம்ங்கிறது நித்திய வஸ்து விவேகா. எது நித்தியம் எது அநித்தியம் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால அதை மறுபடியும் ரீகாப் பண்றேன். அப்புறம் வைராகியாங்கிறது டிஸ்பேஷன், நாட் ஆடிங் எனி எக்ஸ்ட்ரா வேல்யூ டு எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. எதுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ மட்டும் கொடுக்கறது. மணி அப்படின்னா மணி ஆஸ் அ பையிங் பவர், அதுக்கு மேல அதுக்கு செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாம் ஆட் பண்ணாமல் அதுக்கு என்ன வேல்யூ, மணி ஹாஸ் அ பையிங் பவர், அதுக்கு அவ்வளவுதான் வேல்யூன்னு அந்த வேல்யூவை பார்க்கறது. இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் எல்லாம் சாந்தியாதி பரிச்சயதாம். அதுக்கப்புறம் இந்த குணங்கள்லாம் நமக்கு வந்த அப்புறம் இந்த ஆட்டிடியூட்லாம் டெவலப் ஆனது அட்பாட் ஆயின்னு இருக்கும். இது முடிஞ்சுதான் அடுத்ததுன்னு இல்லை, இது பாட்டுக்கு இது யூஆர் ஏர்னிங் திஸ் ஆல்சோ, யூஆர் கல்டிவேட்டிங் சச் குட் குவாலிட்டிஸ். அண்ட் திருடத்தரம் கர்மாஷு சம்த்யஜ்யதாம் மீன்ஸ் let your whole pursuit be for knowledge. மற்ற பர்சியூட்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி இல்லை, மற்ற பர்சியூட்டே இல்லை. இப்ப இனிமே என்னோட ஒரே பர்சியூட் வந்து மோட்சம் தான், இதுதான், அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்துதான்
கர்மாஷு எல்லா கர்மமும் இதுல வந்து விடுறது. இது வந்து சந்நியாசத்தை பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா என்ன? சத் வித்வான் உபசிருப்தியதா மீன்ஸ் ப்ராப்பர்லி அப்ரோச் சத் வித்வான், நல்ல படித்த மக்கள், குட் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள், அந்த மாதிரி அவர்களெல்லாம் வந்து யூ கோ அண்ட் ஒரு டீச்சர், சாரி இந்த இடத்துல வந்து சத் வித்வான்ங்கிறது மே யூ அப்ரோச் அ டீச்சர், குரு, நல்ல ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டமாக இருக்கிற ஒரு டீச்சரை யூ ஹாவ் டு அப்ரோச். ஸோ சாதாரணமாகவே ஒரு ப்ராப்பர்லி அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். சாதாரணமாகவே நம்ம பார்த்தோம்னா நம்ம கல்ச்சர்ல ஒரு டீச்சர்னாலே ஒரு ப்ராப்பர் அப்ரோச் இருக்கணும். இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு போறோம், மியூசிக் கிளாஸ்க்கு போறோம், குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம்னா ட்ரெடிஷ்னலி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் டான்ஸ் டீச்சர் கிட்ட போறோம்னா குழந்தைங்க கையில வந்து ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் எல்லாம் கொடுத்து ஒரு மரியாதையோக போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கத்துக்கணும் சொல்லித்தாங்கோ அப்படின்னு வாய் விட்டு கேட்கற மாதிரி தான் பண்ணுவா. தட் இஸ் ஹவு இட் வாஸ் யூஸ்வலி டன். இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் சாதாரணமாக ஒரு மியூசிக் டீச்சர், டான்ஸ் டீச்சர், கராத்தே டீச்சரா இருந்தா கூட சொல்லி கொடுங்கன்னு வாயால போய் கேட்கணும். குரு கிட்ட முறையோடு பேசி அந்த பணிவு வரணுங்கிறதுக்காக. ஏன்னா எங்க வந்து மரியாதையும் பணிவும் இருக்கோ அங்கதான் வந்து நாலேஜ் வில் பி ரிசீவ் ப்ராப்பர்லி. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் வேதாந்தா, இட் இஸ் ஃபார் எனி நாலேஜ். எந்த என் குழந்தை வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, டீச்சருக்கு கூட அவ்வளவு தெரியாது அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். குழந்தைய வந்து பெருமைப்படுத்துறதுக்காகவோ அதை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காகவோ ஒரு பெருமிதத்துக்காகவோ சொல்றான். பட் அது வந்து ப்ராப்பர் ஆட்டிடியூட் இல்லை. ஏன்னா குழந்தைங்க மனசுல நம்மளே வந்து நான் ரொம்ப பெரிய ஆளு உன்னை விட, டீச்சரை விட அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துடுறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா கூட இட் இஸ் ஈஸ்வரஸ் கிரேஸ் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர சொல்லி கொடுக்குறாள விட நான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தோட என்னைக்குமே போய் கத்துக்க கூடாது. அந்த பணி இருக்கணும். உபசிருப்தியதாம் சத் வித்வான். இங்க வந்து ஆத்ம ஜானம்ங்கும் போது இன்னும் அதிகமான ஒரு பணிவு மரியாதை எல்லாம் ரொம்ப அவசியமாயிடுது. அதனாலதான் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எம்பசைஸ் பண்றது. அதனாலதான் ஒன் இஸ் பிகாஸ் த குரு ஹேவ்ஸ் டு அக்செப்ட் யூ அண்ட் டீச். அது ஒண்ணு. ரெண்டாவது தி நாலேஜ் இஸ் சச். நாலேஜ் வந்து சிம்பிள் தான், அதுல வந்து காம்ப்ளிகேஷனே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தத்துவமசிங்கிறது. ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கு. ஏன்னா எரோனியஸ் திங்கிங் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் நிறைய பிரயத்தனம் வேண்டியிருக்கு. பிரயத்தனம் அதுலதான் போடுது. பிரேயரும் அதுக்குதான் நிறைய வேண்டி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சித்தமாக இருக்கிற வஸ்து தான் ஆத்ம ஜானம். அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் தட் ஈஸ்வரா, ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ அப்படிங்கிறது சித்தம். ஆனா அது எனக்கு தெரியல. சித்த வஸ்துவை வந்து நான் தெரிஞ்சுக்க போறேன். பட் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற பல விஷயங்கள் எடுக்கிறதுலதான் விஸ்வாசம் வேணும். ஈஸ்வர விஸ்வாசம், ஈஸ்வரன்ல அந்த சரண்டர், ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட். ஸோ இப்போ குரு கிட்ட போயாச்சு, சத்வித்வான் கிட்ட, நல்ல சாஸ்திரம் படிச்ச குரு, பிரம்மனிஷ்டம் ஞானி, அவரும் வந்து நிஷ்டை இருக்கு, ஞான நிஷ்டை இருக்கிறவர், அவர்கிட்ட நம்ம போயாச்சு. தென் என்ன பண்ணணும்? போன உடனே அவர் சொல்லி கொடுப்பாரான்னு பார்த்தோம்னா பிரதிதினம் தத் பாதுகா சேவியதாம் ஆச்சாரியோபாசனம்னு பார்த்தோம் இல்லையா, வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். அதேதான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதேதான் இங்கேயும் சங்கரர் சொல்ற, பகவத்கீதையில இருக்கிற அதே விஷயம்தான் இதுவும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. இது பகவத்கீதையில இருக்கிற ஒரு ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாத்தேன என்ன பண்ணணும்? அவர்கிட்ட அந்த ஞானத்தை அடைவதற்காக, தெரிஞ்சுக்க ஆத்ம ஞானத்துக்காக குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணணும். அவருக்கு அவர் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பரிப்பிரஷ்னேன பை ஆஸ்கிங் அப்ரோப்ரியேட் கொஸ்டின்ஸ், அவர்கிட்ட சரியான கேள்விகள் கேட்கணும். அண்ட் சேவையா பை டூயிங் சுஷ்ரூஷா, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு குருவுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சேவை, there is any need, அதெல்லாம் பண்றது. அப்படி பண்ணினோம்னா உபதேக்ஷந்தி தே ஞானம், அவர்கள் நமக்கு சொல்லி தருவார், ஞான உபதேசம் நமக்கு செய்வார்கள். ஸோ ஐ அப்ரோச் த குரு ப்ராப்பர்லி. ஸோ இது என்ன ப்ராப்பர்லி என்ன இருக்கு அப்படின்னா,
ஒரு முறை இருக்கு. குருவை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முறை. எனக்கு இதெல்லாம் தெரியணும், டைம் இருக்கச்சு சொல்றேடா நான் வரேன் அப்படிங்கறது இல்ல. இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதே வந்து அவளுக்கு ஏதோ கடமை இருக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்குங்கிறதுக்காக இல்ல. எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையே கிடையாது. ஏன்னா ஒரு டீச்சர் அவருக்கு என்ன கடமை இருக்கு? ஒரு ஞானிக்கு அவருக்கு என்ன தெரிஞ்ச ஆத்ம ஜானம்ங்கிறது அவாவாளுக்காக தான். அது வந்து தம்பட்டா அடிச்சு தண்டோரா அடிச்சு சொல்ற விஷயம் இல்ல. எனக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லவும் முடியாது. காரணம் என்னன்னா அதுக்கு முதல்ல மற்றவாளுக்கு அதுக்கு அதுல இச்சை இருக்கணும். அதுக்கு they have to be prepared. So guru is a teacher and jnani is pleased with whatever he is having or whatever he doesn't have also. அதனால அவருக்கு ஒரு ப்ரெஷரும் கிடையாது. So even if you approach him properly, he has no reason to teach me. நான் வந்து கெஞ்சினா கூட எனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இல்லை. ஐயோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே, இது என்ன சொத்தா அடுத்தது வந்து எனக்கு அப்புறம் இதை யாரு அனுபவிப்பான்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஃபார் மீ டு நோ அண்ட் ஐ நோ அண்ட் ஹாப்பி. அவர் வந்து அவர் பாட்டு ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அவருக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு சொல்லி கொடுத்து ஆனந்தப்படணுங்கிற அந்த ஆனந்தம் கூட அவருக்கு வந்து தேவையில்லை. அந்த அளவுக்கு கூட he doesn't need anything and he doesn't teach for குரு தட்சிணா. ஓகே நான் வந்து நீங்க எவ்வளவு பணம் கேட்கறோளோ எவ்வளவு ஃபீஸ் கேட்கறோளோ நான் சொல்லி கொடுக்க தயாரா இருக்கேன், தயவு பண்ணி பிரம்மன் என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாலும் he is not going to fall for all that. ஏன்னா அவருக்கு வந்து பணம் வேணுங்கிற அவசியம் கூட அவருக்கு இல்லை. என்ன இருக்கோ அது இருந்துட்டு வாழற அளவுக்கு அவர் இருக்கார். அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. he has no pressure for any money or any other pleasures in this life. அதனால தட்சிணைக்காகவும் அவர் டெம்ப்ட் ஆக போறது இல்லை. அண்ட் ஒரு அப்ரூவலும் தேவையில்லை. ஐயோ உங்களை மாதிரி ஒரு பெரிய குரு உண்டான்னு மற்ற 4 பேர் சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த ஃபேம் கூட அவருக்கு வந்து அவசியம் இல்லை. he doesn't require anything. he doesn't have any reason to teach me. ஸ்துதியும் அவரை வந்து ப்ளீஸ் பண்ண போறது இல்லை, என்னுடைய பணபலமும் அவரை வந்து ப்ளீஸ் பண்ண போறது இல்லை. என்னோட இப்ப என்ன பண்றது, பட் somehow I have to make him teach. ஏன்னா அவரை விட்டா சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஸோ ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் I am okay. நீ அஜ்ஞானியா ஞானியாங்கிறத பத்தி குருவுக்கு கவலை இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. யூ ஆர் ஃபைன், யூ ஆர் பர்ஃபெக்ட் ஃபார் மீ ஆஸ் யூ ஆர் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். So now I have to make him teach. How do I make him teach? That பாதுகா சேவா, து பாதுகா சேவா, தஸ்ய பாதுகே, ரெண்டு கால் இருக்கு. ஸோ பாதுகாங்கிறது வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, அவருடைய செருப்புன்னு சொல்றோம். அந்த காலத்துல வுட்ல இருந்திருக்கலாம், இந்த காலத்துல எதுவா இருந்தா என்ன, ரப்பர்ல இருந்தா என்ன, பிளாஸ்டிக்ல இருந்தா என்ன, லெதர்ல இருந்தா. பாதுகா மீன்ஸ் அவருடைய பாதங்களை நீ வந்து மே யூ டு சேவா டு ஹிஸ் ஃபீட் அப்படின்னா டெய்லி உட்காந்து காலுக்கு மட்டும் ஏதாவது பண்றதுன்னு இல்லை. அவருக்கு என்னென்ன ஒரு குருவுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அந்த சேவைகள் எல்லாம் செய்யறது. பட் இந்த இடத்துல பாதம்ங்கிற ஸ்பெசிபிக்கா எதுக்காக சொல்லியிருக்கோம்னா, பாத சேவை அப்படிங்கும்போது புனியணும். சாதாரண யார் காலையும் நம்ம ஈஸியா விழுந்துடுறது இல்லை. பீப்புள் டோன்ட் ஃபால் அட் அதர் பீப்புள்ஸ் ஃபீட். கொஞ்சம் யோசிச்சு குழந்தைங்கள்ட்ட கூட நமஸ்காரம் பண்ணிக்கோன்னா கொஞ்சம் மேலேயும் கீழையும் பார்த்துட்டு இவாளுக்கு பண்ணணுமா வேண்டாமா தான் யோசிச்சுதான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. முந்திலாம் காலில் விழுனா டப்புன்னு எல்லாரும் போய் குழந்தையெல்லாம் விழுந்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். பட் நவடேஸ் இட் இஸ் நாட் லைக் தட். இங்க வந்து காலில் விழுறதுங்கிறது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. தலை குனிஞ்சு கீழே இன்னொருத்தர காலை தொடும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ரத்த இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஆத்ம ஜானம் தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஃபயர் இட் ஷுட் பி அலைவ், யூனோ. அண்ட் பணிவு, நீங்க குரு கிட்ட குருவை அந்த சரண்டர், அந்த பணிவு இருக்கணும். அண்ட் ரெஸ்பெக்ட், மரியாதையையும் காட்டுறது. அதனால்தான் வந்து பாதாரவிந்தம் அப்படிங்கிறோம். பகவான் கிட்ட கூட நம்ம பாதங்களை தான் வந்து பெரிய விஷயமா வச்சுட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் பண்ணும்போது தான் தலையில தொடுறோம். பட் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா காலில் விழு அப்படிங்கிறோம் இல்லையா. வேணும்னா போய் காலில் விழ வேண்டியதான், என்ன பண்றது அப்படிங்கிறோம்ல. காலில் அது வேற என்ன பண்றது வேற சொல்லுவோம் அதுல. ஸோ காலில் விழுறது அப்படிங்கிறது நம்மளுடைய சரண்டரை காட்டுறது. யூ ஆர் சப்மிட்டிங் யுவர் செல்ஃப் டு அ
டீச்சர் ஷோஸ் அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை, அந்த மானித்துவம் தம்பித்துவம் எல்லாம் இல்லை அப்படிங்கறத காட்டுறது. ஸோ அந்த மாதிரி சின்ஸ் வி சரண்டர் டு a டீச்சர், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குருவை அதனால்தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். அது அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. Who is going to teach me அப்படிங்கும் பொழுது if you're going to select a teacher, இவர் தான் எனக்கு குருன்னு நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா இந்த குருவோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவரோட நடைமுறை எப்படி இருக்கு, அவர் யார்கிட்ட படிச்சிருக்கார், அவருக்கு சாஸ்திரம் தெரிந்தவரா, உங்களை மேனிப்புலேட் பண்ணக்கூடியவரா, இல்ல உங்களுக்கு எது ஹிதமோ அது செய்யக்கூடியவரா, இதெல்லாம் பார்த்து அந்த டீச்சர் கிட்ட போறது உங்களுடைய பொறுப்பு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால்தான் ஒரு குரு அமையறதுக்கு கூட அனுகிரகம் நிறைய வேணும். ஸோ யூ ஹேவ் டு ப்ரே டு அ குரு. நான் குருவை தேடி போகணுமா, குரு என்ன தேடி வருவாரா, எல்லாம் இருக்கட்டும். அவர் தேடி வரும்போது வரட்டும். அதுக்காக அவர் வர்ற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்க வேண்டாம். மே ஹாவ் அ ப்ராப்பர் குரு. எனக்கு ஏற்ற ஒரு நல்ல குரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இச்சை இருக்கு, எனக்கு குரு நல்லபடியா அமையணும்னு பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம சரியான குரு கிட்ட போகணும். வி ஷுட் நாட் லூஸ் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சரண்டர். சாதாரணமா எல்லாருக்குமே குருனா குரு சொல்ற வார்த்தையை மீறி பண்ண மாட்டோம், குரு என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை இருக்கு. அது இந்த கல்ச்சர்ல நமக்கு இந்த சனாதன தர்மத்துல இருக்கிறதுனாலயே நமக்கு அது சொல்லி கொடுக்காமலே சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டிக்னிட்டி. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கின்னு உங்களை நடுத்தரில் விடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ சூஸ் அ குரு. குரு பகவானுக்கு சமம். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா எல்லாம் சொல்றோம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார மத்தியமாம் சொல்றோம். அப்புறம் நாராயண பத்மம் எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி குருவே பகவானா பாக்குறதுனால we surrender to Guru, and you have to surrender to Guru. Please be careful when you choose your Guru. அப்புறம் டெய்லி மைண்ட்ல you should enjoy that. டெய்லி அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அவர் உடனே வா சொல்லி தரேன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் நினைச்சேன், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம். ஓகே வா 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 அப்படின்னு சொல்லி கடகடகடன் கிளாஸ் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த காலத்துலயாவது ரெக்கார்டிங் இருக்கு, திரும்பி போய் கேட்கலாம், பேனா பென்சில்லாம் வச்சிருந்து நோட்ஸ் எல்லாம் எழுதின்னு இருக்கலாம். பட் அந்த காலத்துல that was not there. Teacher will just conduct the class and you have to be focused and listen to what he is saying. சிலசுமே ஒரு வாழ்க்கை முறையே நமக்கு மகான்கள் வாழ்கின்ற முறையே நமக்கு ஒரு பெரிய டீச்சிங்கா இருக்கும். ஸோ அதையும் அப்சர்வ் பண்ணணும் while doing சேவா. அதுலயே நம்ம கிட்ட ஒரு குறையாக இருக்கிற சில குணங்கள்லாம் அதுல வளர்த்துக்கலாம். அவரை பார்த்தே, குருவை பார்த்தே நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் சில குவாலிட்டிஸ் எல்லாம். அதனாலதான் அந்த காலத்துல பெரியவாளுடைய கதைகள்லாம் நிறைய படிக்கணும். ஏன்னா அவருடைய லைஃபே நமக்கு இன்ஸ்பைரிங், மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் ரோல் மாடல் நமக்கு. ஒரு க்ஷமா அப்படிங்கறது எனக்கு வரல, எனக்கு அதுல கொஞ்சம் குறை இருக்கு, இடிக்கிறது, கொஞ்சம் உறுத்துறது, அப்படிலாம் நமக்கு சில குணங்கள் இருந்ததுன்னா, குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா, ஆட்டிடியூட்ஸ் இருந்ததுன்னா அது பெரியவர்களுடைய வாழ்க்கையை படிக்க படிக்க. அதனாலதான் நாயன்மார்கள் கதை படிக்கணும், இந்த மாதிரி பக்தர்களுடைய பத்தின கதைகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்றது. ஏன்னா அதுல இருந்து நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு கீப் இன் டச். அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுலயே மனசு கவனமா இருக்கணும். இந்த மாதிரி குருவுக்கு சேவை பண்ணும்போது பக்தி இருக்கணும், குரு பக்தியும் இருக்கணும், பொறுமை நிறைய இருக்கணும் குரு கிட்ட. குரு நம்மள ஏதோ பண்ணுவாரு பள்ள கட்சின்னு பொறுமையா இருக்கணும் இல்ல, அவர் எப்ப சொல்லி தருவாரு அப்படிங்கறதுல ஒரு வேகம் இல்லாமல் பொறுமையாக அவர் சொல்லி கொடுக்கும்போது அவர் சொல்லி கொடுக்கட்டும், ஆனால் நான் அவரை விட்டு போறதா இல்லை அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கணும். ஸோ தட் என்னைக்கு அவர் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரோ அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்பவுமே காத்திருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எல்லாமே இஸ் அவைலபிள் ஆல் த டைம்ங்கும் போது, வாழைப்பழம் இஸ் அவைலபிள் இன் இந்தியா. தடுக்கி விழுந்தா வாழைப்பழம். வேற எங்கேயாவது போனப்பெல்லாம் வாழைப்பழத்தோட வேல்யூவே தெரியறது, கருவேப்பிலை வேல்யூ, கொத்தமல்லி வேல்யூ எல்லாம் வேற எங்கேயாவது போகும்போது அட பாவிகளா இதுக்கு போய் இப்படியா, அங்க இருக்கும்போது அது சீப்பட்டுன்னு இருந்ததே, நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேனே அப்படின்னு இருக்கும்.
அது வேற வந்து நெட்ல டெய்லி ஃபேஸ்புக்ல போடுவான், வாழைப்பழத்துல என்னென்ன நல்லது, கொத்தமல்லி சாப்பிட்டா என்னென்ன நல்லதுன்னு. அடடா, அதை போய் வாங்குறதுக்கு நான் $10 கொடுக்க வேண்டியிருக்கேன், $5 கொடுக்க வேண்டியிருக்கேன்னு இருக்கும். லைக் திஸ், நமக்கு எது வந்து ரொம்ப அதிகமா எப்பவுமே அவைலபிளா இருக்கோ அதுல வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுறது. இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் நாட் ஹேவ் வேல்யூ, பட் சம்ஹவ் அது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுறது. ஈவன் வித் பீப்புள் கூடவே இருக்கும்போது வேல்யூ தெரியறது இல்லை, விட்டு போன அப்புறம் வேல்யூ தெரியறது. அதனால ஆல்வேஸ் ஹேவ் வேல்யூ ஃபார் வாட் எவர் யூ ஹேவ். அதை மதிக்க கத்துட்டோம்னா நம்ம அது என்னைக்குமே இட் வில் பிளஸ். பட் எனிவே இங்க குரு கிட்ட குரு சேவாலாம் நம்ம நல்லா பண்ணின அப்புறம் குரு அதை கொடுக்கும்போது நமக்கு அதோட ஒரு வேல்யூ நிறைய தெரிய இருக்குது. ஸோ ஒன்லி when you have value for the teaching, சொல்லி கொடுக்குற for the teacher and the teaching, that knowledge will bless you. இல்லைன்னா அந்த knowledge will not bless you. இல்லைன்னா அதுல ஒரு ஆமா இவ்வளவு நாள் காத்திருந்தேன், நேற்று வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்குறாராப்பா அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் குரு வேற வந்து யுவர் ஈஸ்வரா, நீ எதை தேடி வந்தியோ அதுதான் நீ தானே, இதுக்காக நாள் காத்திருந்தேன் அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால பகவத் அனுகிரகம் ரொம்ப வேணும். பொறுமையோட இருந்து குரு கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கணும். ஸோ சுஷ்ரூஷா அப்படின்னா ஸ்ரவணம் நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரோதம் இச்சா. ஸோ யூ ஹாவ் டு a desire to listen to what the guru is saying, a desire to listen to what Upanishad is revealing, and the icha irkanum. But by implication, சேவையின் மூலமாக குருவுக்கு செய்கின்ற சேவையின் மூலமாக நீ வந்து பக்குவப்பட்டு இதையெல்லாம் பெற்றுக்கொள்வாயாக. ஸோ இட் இஸ் பை லக்ஷணா, இட் மீன்ஸ் குரு சேவா அப்படிங்கிறது. அந்த காலத்துல குருகுலத்துல எவ்வளவோ வேலையெல்லாம் இருந்தது. நம்ம மகாபாரத கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குருகுலத்துல போய் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா டெய்லி வந்து விறகு வெட்டிட்டு வர்றது, பெருக்கி துடைக்கிறது, வயலுக்கு போறது, நிறைய காரியங்கள் இருக்கும். இப்ப இருக்கிற குருக்கம் எல்லாம் வந்து நாங்க படிச்சதுன்னா ரொம்ப சௌகரியமா படிச்சோம். பட் இன் தோஸ் டேஸ் குரு சேவா வாஸ் தேர் a lot. You have to earn it அப்படிங்கிறதுக்கு தான் இது இவ்வளவும். You have to earn, you have to be qualified for it. இல்லாட்டி அதுல ஒன்றும் பிரயோஜனமே இருக்கு. அந்த ஞானம் வந்து அப்புறம் நாளைக்கு நம்ம தூக்கி போட்டு போற மாதிரி ஆயிடக்கூடாது. That is why they stress குரு சேவா. So the words of the guru has to be valued. குரு சொன்ன உடனே எல்லாம் புரிஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தா சில சமயம் புரியலாம், சில சமயம் புரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஒன் டைம். நிறைய மனனம் சிரவணம் பண்ண குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு டெஃபினட்டா புரியும். அந்த அளவுக்கு மனசு வந்து ரெடியா இருந்தா டெஃபினட்டா எல்லாமே புரிஞ்சுதான் போகும். வேஸ்டா என்னைக்குமே போகாது. படிச்சதெல்லாம் வேஸ்ட்னு என்னைக்குமே ஆனதில்லை. சாஸ்திர விஷயத்துல என்னைக்குமே அது பிரயோஜனம் தான், அது பிரயோஜனம் இல்லாம போகாது. ஸோ சைட் ட்ராக் ஆகாம, வித்வுட் கெட்டிங் சைட் ட்ராக், பீயிங் ஃபோக்கஸ்ட் இன் குரு சேவா, பீயிங் பேஷண்ட், அதே வந்து ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே சொல்லி தரலையே, இனிமே இது பண்ணலையே, அவர் எனக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல மற்றவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு பார்ஷியாலிட்டி இருக்கு. அதனாலதான் இந்த சகனாவுக்கு இந்த மந்திரங்கள்லாம் சொல்றோம். ஆப்யாயந்து மமாங்காணி மாமா பிரம்மண்டா பருவத்து, இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா இந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரேயர் நிறைய வேண்டி இருக்கு. ஓகே, இப்ப குரு சேவாலாம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, குரு வந்து ஒரு நாள் ரெடியா இருக்காரு. டைம் பாரு, இன்னைக்கு குரு நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடிய நிலைமையில இருக்க. ஓகே, இப்ப கேட்டா அவர் சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியும். சேவை செஞ்சுட்டு இருக்கிறச்சே தெரிஞ்சிடும். சமயம் பார்த்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம் 15th ஸ்டெப் இது. ஸோ யூ ஆஸ்க் ஃபார் இட், யூ ஹாவ் டு ஆஸ்க். கேட்டாதான் அவரா வந்து அசியூம் பண்ணிட்டு கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். பட் யூ ஆஸ்க், யூ கீப் ஆஸ்கிங், டோன்ட் கிவ் அப். நான் என்ன கேட்கறது, அவருக்கு இருக்கும்போது கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்குது. அது ஒரு விதமாகவே. பட் கேட்கறது தவறு இல்லை. யூ ஆஸ்க் அண்ட் ரிசீவ் இட். ஏகாட்சரம், ஏகம் ச அக்ஷரம் ச இஸ் ஏகாட்சரம். பிரம்மா இஸ் ஏகம், ஆத்மா இஸ் ஆத்மா, பிரம்மா, ஈஸ்வரா, எந்த வேர்டு சொன்னாலும் ஏகம், அத்விதீயம். அதுதான் ஏகம்ங்கிறது. ஏகமேவ அத்விதீயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சத் வஸ்து பிரம்மன். May you ask for that knowledge. And what is that
Sadvastu, it is aksharam, that which is not subject to destruction. அழிவுக்கு உட்பட்டது அல்ல. இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. ஆனா அந்த ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் இருக்கே, என்னுடைய ஸ்வரூபம், the real me, who I am not subject to destruction. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு கிட்ட போறோம். So may you ask for that. தம்மேகாட்சரம் அர்ச்சதாம். இது எப்படி எனக்கு தெரியும் கேட்கணும்னு அப்படின்னா, இதுதான் சொன்னேன், ஆபாத்த ஞானம். ஏற்கனவே அந்த காலத்துல இந்த சாத்துர்மாசியத்துக்கெல்லாம் குரு எல்லாம் சன்னியாசிகள்லாம் வந்து அங்கங்க தங்கி கிளாஸஸ் எல்லாம் எடுப்பா, பேசுவா. அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது தான். கதா காலக்ஷேபம் பண்ணும்போது வேதாந்த போர்ஷன் எல்லாம் வரும். ராமாயணம், மகாபாரதம், புராண இதிகாசங்கள்லாம் சொல்லும் போது நடுவுல வேதாந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் காதுல வாங்கியிருப்போம். அண்ட் ஆல்சோ பூர்வஜன்ம புண்ணியம் எல்லாமே இருக்கு. ஸோ ஏற்கனவே ஓரளவுக்கு ஞானம், ஏற்கனவே ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அதை பத்தி கேட்க தோன்றது. ஸோ பிரார்த்தியதாம். So may you pray for it. Okay, pray for means கேக்குற முறைய சொல்ற. சரி, இத்தனை நாள் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, என்ன சொல்ற, சொல்லி கொடுக்கறதா இருக்கேடா, சரி அந்த மாதிரி இல்ல. So keep asking. You should not feel bad to ask. You should not feel that it is below your dignity to ask. அவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பிரார்த்தியதாம். You pray for it. அழகா அந்த வேர்ட்ஸ் போட்டிருக்க. And then after praying, what should I do? Okay, குரு வந்து இப்போ ஒத்துட்டார், நான் கேட்டேன்னா குரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒத்துட்டார், ரொம்ப சந்தோஷம். ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். ஸ்ருதிங்கிறது வேதத்தை குறிக்கிற வார்த்தை. ஸ்ருதி சிரஸ் மீன்ஸ் தலை. ஸ்ருதி சிரோ வாக்கியம், ஸ்ருதேஹே சிரஸ், head of the Veda. So if you see the Veda, வேதத்துக்கு ஒரு உடம்புன்னு ஒண்ணு கொடுத்தோம்னா தலைங்கிறது வந்து வேதாந்தம். So the head is வேதாந்தா அப்படிங்கிற மாதிரி you have to picture it in your mind. So அந்த மாதிரி ஸ்ருதி சிரோ வாக்கியம், வேதாந்த வாக்கியத்தை சம்யக் ஆகர்ணியதாம். ஆகர்ணியதாம், காதுகளால் நன்றாக கேட்பாயாக. மனசுல காதலால கேட்கறதுன்னு மனசுல வாங்கிக்கணும். சம்யக் ஆகர்ணியதாம்னா even listening also has to be proper. ஸ்ரவணமே வந்து ஏதோ அப்படி உட்காந்து பேனு கேட்டுட்டு இருக்கோம்னு இல்லாமல் அதுல போக்கஸ்டா ஒவ்வொரு வார்த்தையும் முழுங்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல காதுல வாங்கிண்டு, மனசுல வாங்கச்சே அதை வந்து ஆலோசனை பண்ணிண்டு, அதை பத்தின ஒரு விசாரம் பண்ணிண்டே கேட்கறது இஸ் கால்ட் ஸ்ரவணா. ஆகர்ணியதாம் சொல்றது வந்து ஸ்ரவணத்தை வந்து குறிக்கிறது வார்த்தை அது. So may you do ஆத்ம விசாரா. விசாரம்ங்கிற வேர்டு வந்து நமக்கு தமிழ்லயே இருக்கு. விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம். விசாரிக்கிறது மீன்ஸ் என்கொயரி. So may you have this ஆத்ம விசாரா. May you inquire about ஆத்மா. So how do I do this inquiring means, விசாரம்னா என்ன, அன்ன விசாரம் அதே விசாரம். இன்னொரு வேர்டு விசாரம்னா ஏதோ கவலைப்படுற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. So விசாரா இஸ் நாட் கவலை. விசாரா இஸ் thinking about a particular thing again and again. So விசாரப்படாதீங்கோ அப்படின்னா என்ன, அதே பத்தி யோசிச்சு don't become sad அப்படிங்கிற மீனிங்ல வந்து விசாரம்ங்கிறத நம்ம கலோக்கியலா யூஸ் பண்றோம். So விசாரா இஸ் listening and thinking about it means, so listening அப்படின்னாலே somebody is teaching அப்படிங்கிறது assumed. So may you do proper shravanam. ஏன்னா ஸ்ரவணம் ஏங்க முக்கியம், டீச்சர் கிட்ட இருந்து ஏன் வாங்கணும்னா, வேதாந்த வாக்கியங்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜா இருந்தா கூட, இங்கிலீஷ் மீடியம்ல பிசிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால எனக்கு பிசிக்ஸ் புரிஞ்சிடாது, கெமிஸ்ட்ரியும் புரிஞ்சிடாது. somebody has to explain it. அது புரிய வைக்கிற மாதிரி யாராவது எடுத்து சொன்னால்தான் அது புரியும். லாங்குவேஜ் itself is not going to give me that knowledge. அதனால சாஸ்திரத்துல உபனிஷத்துல சொல்ற வாக்கியங்களை குரு has to handle those words. ஏன்னா அந்த வேர்ட்ஸ்க்கு நான் எனக்கு ஏற்கனவே வேற மாதிரி நான் இன்டர்பிரட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் குரு வந்து ரிமூவ் பண்ணி எனக்கு வேற விதமாக அதை எடுத்து சொல்லணும், நிகேட் பண்ணி எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஸோ the meaning has to be explained, otherwise the vakya will not make any sense.
So the teacher is required for Vedanta Shravanam. The teacher என்ன சொல்லி கொடுப்பார்? தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறார். And he is going to say, you are that Ishvara. So இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வாக்கியம். தத்துவமசின்னா என்னது? You are that அப்படின்னா the sentence doesn't make any sense. So Guru has to explain it. Ishvara is Jagat Karanam. So Jagatna என்னன்னு புரியணும், காரணம்னா என்னன்னு புரியணும், காரியம்னா என்னன்னு புரியணும். இது எல்லாத்தையுமே வந்து சர்வஜ்ஞம், ஈஸ்வரா இஸ் சர்வஜ்ஞா, சர்வவியாபி, சர்வசக்திங்கிறோம். ஸோ வாட் இஸ் ஆல் திஸ்? இது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறதுக்கு நமக்கு குரு தேவை. வாட் டு வி மீன் த சர்வஜ்ஞா, வாட் டு வி மீன் த சர்வவியாபி, ஆல் பர்வேசிவ்னஸ்னா என்ன அப்படின்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஸோ லைக் திஸ் குரு வந்து யூ ஆர் தட் ஈஸ்வரா, ஈஸ்வரா ஹூ இஸ் சர்வஜ்ஞா, ஹூ இஸ் சர்வசக்திவான், ஹூ இஸ் சர்வஜ்ஞன், சர்வவியாபி, யூ ஆர் தட் ஈஸ்வரா அப்படின்னு குரு சொன்னோன்னே குரு கிட்ட இருக்கிற ஸ்ரத்தையினாலையும் உபனிஷத் மேல இருக்கிற ஸ்ரத்தையினாலையும் நான் அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்பொழுது அதை வந்து அவ்வளோ ஈஸியா இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா இல்லை. ஏன்னா I always think that I am small, I am insignificant, I am limited, I am subject to death, I am subject to birth. நான் சுக்கி துக்கி, எனக்கு வியாதி, ஜரா இதெல்லாம் இருக்கு. ஜரா மீன்ஸ் ஓல்ட் ஏஜ், இதெல்லாம் எனக்கு இருக்கு. How can I be Ishvara? So this question will come and there is nothing wrong in thinking like that. ஐயோ குரு சொன்னா ஓகே குருவை நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இல்லை. It is not a matter for belief, it's a matter for understanding. So குருவை நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் ஈஸ்வரனா ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்லிட்டு வரணும் அப்ப அது உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்ல. இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாலேஜ். 2 + 2 = 4 அப்படின்னா ஓகே நீங்க சொன்னா நான் நம்புறேன், நீங்க சொல்லிட்டு வரணும் அப்புறம் மறு பேச்சு பேச மாட்டேன் அப்படிங்கிறது இல்ல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வென் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது நம்பக்கூடிய விஷயம் இல்ல. ஸ்ரத்தா will help you to not dismiss it, அவ்வளவுதான். பட் Shraddha by itself is not going to give that knowledge unless you understand the Vakya. And the Vakyata புரிஞ்சுக்கணும். So it is not a matter of belief அப்படிங்கறதுனால it has to be properly explained. If I am like suppose யாராவது வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் காமிச்சிட்டு இதுதான் ரோஸ் மில்க் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா you won't believe it. ஆரம்பத்துல not believe, it's not something to be believed. How will you believe? எவ்வளோ ஸ்ரத்தை இருந்தாலும், ஒரு டீச்சர் மேல எத்தனை ஸ்ரத்தை இருந்தாலும், ஒரு டீச்சர் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை காமிச்சு இதுதான் சிங்கம்னு சொன்னா நீங்க நம்ப போறது இல்ல. You will only laugh. ஐயோ என்னாச்சு தெரியலையே இப்படி எல்லாம் சொல்றாரோ, ஒருவேளை நம்மள டெஸ்ட் பண்றாரோ அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் ஸ்ரத்தையினால. பட் you will definitely not believe that a கண்ணுக்குட்டி is a சிங்கம் அப்படிங்கறது நீங்க நம்ப போறது இல்ல. தண்ணிய பாலுன்னு காமிச்சாலும் எத்தனை ஸ்ரத்தை இருந்தாலும் ஒரு குருவோ உபனிஷதோ அதை சொன்னா நீங்க அதை ஏத்துக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் a matter for belief. It's not belief. It has to be understood. So some people will come and tell you, you are part of Ishvara, you are a spark, we are all like a spark அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. நிஜமாவே வந்து அதனாலதான் நிறைய பேர் வந்து யூ ஆர் அ ஸ்பார்க் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் பெட்டர் யூனோ. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் த ஹோல் ஓஷன், யூ ஆர் த ஓஷன் சொல்றதுக்கு கேட்கிற ஹவு கேன் ஐ பி அ ஓஷன், ஐ எம் அ ஸ்மால் வேவ். ஸோ எ வேவ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் த வேவ் இஸ் ஓஷன் சொல்லும்போது இட்ஸ் டூ மச் ஃபார் மீ டு டேக். பட் தட் இஸ் த ட்ரூத். அதுதான் உண்மை, அதுதான் வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்றது. அந்த உண்மையை நம்ம வந்து ஏத்துக்கணும். ஸோ தட் முதல்ல வந்து புரியாது, எப்படி வந்து ஒரு வேவ் வந்து ஓஷனா இருக்க முடியும், எப்படி வந்து ஒரு நான் வந்து ஈஸ்வரனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், தவறு இல்லை. ஆனா பொறுமையாக ஸ்ரத்தையோடு சாஸ்திரம் இது சொல்றதுன்னா அது நிஜமா எனக்கு தான் அது புரியவில்லை, லெட் மீ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி உட்கார்தான் ஸ்ரத்தா. So there is an equation here. You are Ishvara அப்படின்னு சொல்லும்போது I have a version of myself. என்னை பத்தின ஒரு வெர்ஷன். என்னுடைய வெர்ஷன் ஆஃப் மைசெல்ஃப் என்ன?
ஐ எம் ஸ்மால், ஐ எம் இன்சிக்னிஃபிகண்ட், ஐ எம் லிமிட்டட், இதெல்லாம் இருக்கு. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றது? அதெல்லாம் இல்லப்பா, அதான் நீ தவறாக நினைச்சிட்டு இருக்க. யூ ஆர் நாட் தட், யூ ஆர் தட் ஈஸ்வரா. ஸோ ஒரு விஷயம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது டீச்சிங்கே இல்லை. ஏன்னா லைக் பிளாக் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்றதுல என்ன டீச்சிங் இருக்கு? இப்போ 2+2 is 4 அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் an equation. இப்ப தத்துவமசினா இட்ஸ் an equation. யூ ஆர் தட். ஸோ தொம்ங்கிறது ஜீவனை குறிக்கிறது. இந்த ஜீவன் தான் அழிவுக்கு உட்பட்டவன். தனக்கு இந்த மாதிரி ஃபியர் இருக்கு, ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு, சேட்னஸ் இருக்கு, டெத் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற, லிமிட்டட் பை டைம், லிமிட்டட் பை ஸ்பேஸ், லிமிட்டட் பை ஆப்ஜெக்ட். இங்க இருக்கிற நான் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் லிமிடேஷன்ஸ் இருக்கிற நான் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? அந்த ஈஸ்வரன் எல்லாம் அறிந்தவர். ஸோ எங்கேயோ நெருடுறதே, எப்படி அது மாதிரி இருக்க முடியும்? அதனால்தான் இட் இஸ் கால்ட் an equation. Tatvamasi is an equation. It's an equation which in the beginning looks as though there is a contradiction. There is a seeming contradiction. கேட்கும்போது சமம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு நமக்கு அது ஏதோ சரியா இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா அதுதான் சத்தியம். ஏன்னா நிஜமாவே தத்துவம் அசிதான். லைக் 3+5 is equal to 12 - 4 அப்படின்னு சொல்லும்போது எப்படி இது ரெண்டு ஈக்குவலா இருக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணும். அதுக்கப்புறம் அதை புரிய வைக்கும்பொழுது ஓ ஆமா, இட் இஸ் ஈக்குவல். சீமிங் இட் லுக்ஸ் லைக் தே ஆர் டிஃபரெண்ட். இந்த பக்கம் 3 இருக்கு, பிளஸ் இருக்கு, 5 இருக்கு, அந்த பக்கம் 12 இருக்கு, மைனஸ் இருக்கு, 4 இருக்கு. எதுவுமே சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல, ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கே. ஹவு கேன் தே பி ஈக்குவல் அப்படின்னு இருக்கும்பொழுது, பட் இஃப் த டீச்சர் இஸ் சேயிங் தட் இஸ் வை ஐ கேம் டு ஹியர் இல்லையா? டீச்சர் கிட்ட சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போ டீச்சர் அது சொல்றாருன்னா I have the patience to listen to what the teacher is saying, what the Upanishad is revealing. இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம், இந்த ஒரு வாக்கியம் தான். இந்த வாக்கியத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் மற்ற வாக்கியங்கள் அத்தனை விஷயமும் உபனிஷத்துல இருக்கிற மற்ற மந்திரங்கள் எல்லாமே இதை புரிய வைக்கிறதுக்காக தான். So this equation has to be understood. மகா வாக்கியம் தான் என்னன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் are equal, where it equates ஜீவா to ஈஸ்வரா. அந்த மாதிரி எங்கெல்லாம் சென்டென்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் மகா வாக்கியம்னு பேரு. பிரிடாமினண்டா பிரதானமாக 4 மகா வாக்கியங்கள் சொல்வார். அகம் பிரம்மாஸ்மி, பிரகதாரண்யக உபனிஷத்துல இருக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது. யஜுர்வேதம், ஒவ்வொரு வேதத்திலயும் ஒவ்வொரு மகா வாக்கியம் இருக்கிறதாக இருக்கு. பட் 4 தான் மகா வாக்கியம்னு இல்லை. எங்கெல்லாம் ஜீவனை ஈஸ்வரனோட ஈக்குவேட் பண்ணி சொல்றோமோ அது எல்லாமே மகா வாக்கியம். பட் இந்த 4 வாக்கியங்களை பிரிடாமினண்டா சொல்றது உண்டு. அப்புறம் பிரஜானம் பிரம்மா ரிக்வேதத்துல பிரஷ்னோபனிஷத்துல இருக்கு. அப்புறம் மாண்டூக்கிய உபனிஷத்துல அயமாத்மா பிரம்ம, இது அதர்வ வேதம். அண்ட் சாம வேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்தை, அது தத்துவமசி. ஸோ இந்த மாதிரி பிரதானமாக 4 வாக்கியங்கள் மகா வாக்கியம்னு பேரு. மகா வாக்கியம் ஏன் சொல்றோம்னா அகம் பிரம்மாஸ்மி, ஐ எம் தட் பிரம்மன். ஸோ இது இட்ஸ் ஈக்குவல் ஐ எம் தட் ஈஸ்வரா அப்படின்னு ஈக்குவேட் பண்றது. அயம் ஆத்மா பிரம்ம, திஸ் ஆத்மா இஸ் பிரம்ம. இந்த மாதிரி தத்துவமசி ஈக்குவேட்டிங் ஈஸ்வரா சொல்லு. அதனால வாக்கியார்த்த இதுதான் வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை விசாரியதாம், மே யூ டு என்கொயரி ஆஃப் தீஸ் வாக்கியாஸ். வாக்கியாஸ் மீன்ஸ் ஒரே வாக்கியம் தான், ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல, ஒரே விஷயத்த வேற வேற வேர்ட்ஸ்ல சொல்றதே தவிர ஒரே விஷயத்த தான் எல்லா மகா வாக்கியங்களும் சொல்றது. வாக்கியார்த்தம் விசாரியதாம் அப்படின்னா அடுத்து குரு அடுத்த ஸ்டெப்ல இது வருது. ஸ்ருதி சிரோ வாக்கியம் முதல்ல சமயக் ஆகர்ணியதாம், நல்ல விதமாக சிரவணம் செய். சிரவணத்துக்கு அப்புறம் அத மனனம், அத மனனத்தை பத்தி தான் விசாரியதாம்ங்கிற அந்த அடுத்த ஸ்டெப்ல சங்கரர் is going to take. That is the 17th step. So we'll continue in the next class. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. வித்யாஜி, நான்